வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்பு, மலேசியாவுடனான உறவு நிலை பெற வேண்டும். பிரதமர் அன்வார் நம்பிக்கை. அமெரிக்கா விதிக்க விரும்பும் வரிகள் பிரச்சினையை தீர்ப்பதில் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மிதமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எந்தவொரு நாடும் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் வர்த்தகத்தில் தன்னிச்சையாக எந்தவொரு வரியையும் விதிக்க முடியாது என்று அவர் கூறினார். எனவே இந்த நெருக்கடியை தீர்க்கவும், மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தவும் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி உயர்வால் மலேசியா அதிர்ச்சி அடைந்தது. வரியின் காரணமாக மலேசிய பொருட்களை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லும் போது அதிக விலை கொண்டதாக மாறும். இது மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு பிரச்சனையாக இருக்கும். தற்போது 90 நாட்களுக்கு வரி விதிப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேசியா போன்ற அண்டை நாடுகளுக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா செமிகண்டக்டர் உபகரணங்களின் முக்கிய உற்பத்தியாளராக இருப்பதால் அமெரிக்கா விதிக்கும் வரிகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளூர் செமிகண்டக்டர் துறையை பாதிக்கக்கூடும். எனவே எந்தவொரு மாற்றமும் நாட்டின் எதிர்காலத்தையும் மக்களையும் பாதிக்காத வகையில் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு நீடிக்கப்பட வேண்டும் என அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மிதமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களின் வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆகியன பாதிக்கப்படாது. இந்த பிரச்சனையை சமாளிக்க 2 அமைச்சர்களை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியுள்ளோம். அவர்கள் அதனை புரிந்து கொண்டு நியாயமான முடிவு எடுக்கப்படும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கெடா மாநிலத்தில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஆட்சிக்குழு கூட்டத்தில் வேப் மின் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் சனுசி நோர் தெரிவித்துள்ளார். வேப் வழக்கமான சிகரெட்டை விட ஆபத்தானது என்ற தகவல்கள் தீவிரமாக கவனத்தில் கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். திரங்கானுவைப் போலவே கெடாவும் வேப் விற்பனைக்கு தடை விதிக்க விரும்புகிறது. அதில் பல வேதிப்பொருட்கள் உள்ளன. சில சமயங்களில் மஷ்ரூம் போன்ற போதைப் பொருட்களும் கலக்கப்படுகின்றன என்று அவர் சுங்கைப்பட்டாணியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கெடா மாநிலத்தின் இளைய தலைமுறையினரின் நலனை பாதுகாக்க இந்த விவகாரத்தில் சிறந்த முடிவை எடுக்க மாநில அரசு முயற்சிக்கும். எனவே இதுகுறித்து விவாதித்து நமது குழந்தைகளின் நலனுக்காக சிறந்த முடிவை எடுப்போம் என்று சனுசி கூறினார். முன்னதாக தெலங்கானா மாநில அரசு ஆகஸ்ட் 1 முதல் மாநிலம் முழுவதும் வேப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்க உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வேப் விற்பனையையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அமலாக்கம் இருக்கும் என்று தெலங்கானா ஊராட்சி வீட்டு வசதி சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் வான் சுகைரி வான் அப்துல்லா கூறியிருந்தார். தனியார் அல்லது தனிப்பட்ட சொத்துக்களில் விளையாட்டு வசதிகளை கட்டுவதற்கோ அல்லது மேம்படுத்துவதற்கோ அரசாங்க நிதியை இனி பயன்படுத்தப் போவதில்லை என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானாயோ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமில்லாத, குறிப்பாக ஃபுட்சால் மைதானங்களை பராமரிக்க பொது நிதியை பயன்படுத்துவதை நிறுத்தும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து நில உரிமையாளர்கள் அல்லது குடியிருப்பு பகுதிகளிலும் தங்கள் பகுதியில் ஃபுட்சால் அல்லது பிக்கிள்பால் மைதானங்களை கட்ட கோரிக்கை வைத்தால் அது நியாயமற்றது, ஏனெனில் நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளது என்று அவர் கூறினார். விளையாட்டு வசதிகளை கட்ட விரும்பினால் அது கூட்டரசு அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் அனைவரும் எளிதில் அணுக முடியும். தனியார் நிலத்தில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. மாநில அரசு அல்லது ஊராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டும் பணிகளுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறப்பட வேண்டும். பராமரிப்பு செலவுகள் காரணமாக சில மாநிலங்கள் விளையாட்டு வசதிகளை ஏற்க மறுப்பது கவலை அளிக்கிறது. இளைஞர்களிடையே போதைப்பொருள், மனநல பிரச்சினைகள் அதிகரிப்பது குறித்தும் அமைச்சர் கவலை தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளில் இளைஞர் மன்றங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் பாடத்திட்டங்களை தீர்மானிக்க தனி உரிமை பெற்றுள்ளன என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். மலேசிய தகுதி முகமையான MQA வழங்கப்படும் எந்த ஒரு பாடத்திட்டமும் தர நிலைகளை பூர்த்தி செய்வதை மட்டுமே உறுதி செய்கிறது.
அனைத்து பொது அல்லது தனியார் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி அமைச்சு அல்லது MQA நிர்ணயித்துள்ளதை பின்பற்ற வேண்டியதில்லை. ஏனெனில் எது சரி அல்லது தவறு என்று கூறுவது அவர்களின் வேலை அல்ல என்று அவர் கூறினார். முன்னாள் துணை அமைச்சர் சைஃபுடின் அப்துல்லா பல்கலைக்கழகங்களுக்கு அதிக தனி உரிமை வழங்கவும் அதிகாரத்துவ தடைகளை குறைக்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் பல்கலைக்கழகங்களுக்கு தனி உரிமை வழங்கப்படவில்லை என்ற கருத்து தவறானது என்று ஜம்ரி கூறினார். பொது பல்கலைக்கழகங்கள் தரமான கல்வியை வழங்குவதை உறுதிப்படுத்த ஒழுங்குமுறை அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் கம்போங் லாபு லஞ்சூர் கிராமத்தில் உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மிதக்கும் சந்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது அப்பகுதி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். கிராம மேம்பாட்டுக் குழு முன்வைத்த 3 திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ புர்ஹான் அமன் ஷா கூறுகையில், மிதக்கும் சந்தை ஸ்லாங்கூரின் பெயரை உலக அளவில் உயர்த்தும். கோலாலம்பூர் விமான நிலையத்திற்கு அருகில் இக்கிராமம் இருப்பதால் இது சாதகமானது. எதிர்காலத்தில் பிற பகுதிகளிலும் இது அறிமுகப்படுத்தப்படலாம். இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு உதவும். மேலும் இங்கு இரவு சந்தையும் அமைக்கப்படும். இது சிறு வணிக தளமாக செயல்படும். எந்த சமூகமும் வளர்ச்சியில் பின்தங்கக்கூடாது என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றார் அவர். புத்ரா ஹெய்ட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 70 பேருக்கு ஸ்லாங்கூர் அரசு 3 மாதங்களுக்கு தலா 2000 ரிங்கிட் தங்குமிட வாடகை உதவி வழங்கியுள்ளது. இந்த உதவி ஸ்லாங்கூர் வீட்டு வசதி சொத்து வாரியத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில முதல்வர் அமீருடின் ஷாரியின் உத்தரவின்படி இந்த உதவி நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளுக்கு செலுத்தப்படுகிறது. இதுவரை 3 மாதங்களுக்கான உதவித்தொகை அதாவது 6000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. உதவி பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை அடுத்த வாரம் அதிகரிக்கக்கூடும். ஏனெனில் உதவி விநியோக செயல்முறை பல்வேறு தரப்பினரால் கவனமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற வீட்டு வசதி கலாச்சார ஆட்சிக்குழு உறுப்பினர் போர்ஹான் அமான் ஷா தெரிவித்தார். தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக உதவித்தொகை பயனாளிகளின் கணக்குகளுக்கு மாற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக புத்ரா ஹெய்ட்ஸில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 396 குடும்ப தலைவர்களுக்கு 6 மாதங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரிங்கிட் தங்குமிட வாடகை உதவி வழங்கப்படும் என்று அமீருடின் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 1 ஸ்டார் இல்ல 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. பேரா FC கால்பந்து அணியின் நிதி நெருக்கடியை மாநில அரசு தீர்க்க முடியாது என்று பேரா மாநில முதல்வர் சரானி முகமது தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பருவத்திற்கும் அதிக நிதி தேவைப்படுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் கால்பந்து விளையாட்டு மிகவும் விலை உயர்ந்தது. பேரா மட்டுமல்ல, மற்ற மாநில அரசுகளும் இதை சமாளிக்க முடியவில்லை. பேரா FC விளையாட்டாளர்களின் நிலவை சம்பள பிரச்சினையையும் மாநில அரசால் தீர்க்க முடியாது. அது அணியை ஸ்பான்சர் செய்தவர்களின் பொறுப்பு என்று அவர் கூறினார். இதனிடையே நிதி பிரச்சினைகள் காரணமாக தி பாஸ் கவுரஸ் அணியான பேரா FC அடுத்த சூப்பர் லீக் போட்டியில் இருந்து விலக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று அணியின் தலைவர் அசீம் ஜாபிடி நேற்று உறுதிப்படுத்தினார். கடந்த 3 ஆண்டுகளில் அணிக்கு சுமார் 40 மில்லியன் ரிங்கிட் செலவு செய்தும் அணியை மேம்படுத்த முடிந்தவரை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட நீர் விநியோக தடை காரணமாக பாதிக்கப்பட்ட 5 மாவட்டங்களில் 70 விழுக்காடு பயனர்களுக்கு நீர் விநியோகத்தை பினாங்கு நீர் விநியோக கழகம் மீட்டெடுத்துள்ளது. 23 நீர்த்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக இந்த பாதிப்பு ஏற்பட்டது. PBAPP தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கே பத்மநாதன் இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 3,41,708 பயனர்களில் 2,28,915 பேருக்கு நீர் விநியோகம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார்.
பினாங்கு தீவின் தெற்கிலும் மேற்கின் இறுதிப் பகுதியிலும் உயரமான பகுதிகளிலும் நாளை காலை 10 மணிக்குள் நீர் விநியோகம் சீராகும். அடுத்த 24 மணி நேரத்தில் பினாங்கின் மிகப்பெரிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து முடிந்தவரை சுத்திகரிக்கப்பட்ட நீர் பாதுகாப்பாக இறைக்கப்படும் என்று அவர் கூறினார். ஊழல் குற்றங்களை தடுக்க அரசு சாரா அமைப்புகள், பொதுமக்கள் உட்பட அனைவரும் தகவல்களை வழங்குவதில் கண்காணிக்க வேண்டும் என்று மலேசிய குற்றத்தடுப்பு அறக்கட்டளையின் கெடா மாநில தலைவர் டத்தோ டாக்டர் ஜுல்கிஃப்லி முகமது தெரிவித்தார். ஊழலை ஒழிக்கும் பொறுப்பை ஒரு நிறுவனம் மட்டும் ஏற்கக்கூடாது. அனைத்து தரப்பு மக்களும் பின்னணியை பொருட்படுத்தாமல் இந்த பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். ஊழல் கலாச்சாரம் ஆழமாக வேரூன்றிவிட்டதால் அதை ஒழிக்க தீவிர முயற்சிகள் தேவை. நாட்டில் நடக்கும் ஊழல் பல நிலைகளில் ஈடுபட்டு நீண்ட காலமாக நீடிக்கும் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. கெடா யானில் நடைபெற்ற முகாமில் இருந்து திரும்பிய பின்னர் தொற்று நோயின் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் தற்போது 2 மட்டுமே மருத்துவமனையின் நோயாளிகளாக உள்ளனர். மேலும் 6 பேர் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். கெடா மாநில வீட்டு வசதி, ஊராட்சி மன்றம், சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்காரியா கூறுகையில், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களில் 14 வயது மாணவர் ஒருவரும், முகாமிற்கு அவர்களை அழைத்து சென்ற 30 வயதுடைய பேருந்து ஓட்டுநர் ஒருவரும் அடங்குவர். தற்போது அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது. புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்ற 6 பேர் வீடு திரும்பியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோல் அரிப்பும், கொப்பளங்கள் போன்ற அறிகுறிகளும் இருந்தன. இதுவரை இந்த நோய் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பீதியடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த தொற்றுக்கான காரணத்தை கண்டறிய இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சபா மாநில தேர்தலில் அதிகப்படியாக 10 இடங்களில் போட்டியிட மூடா கட்சி திட்டமிட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் கவனம் செலுத்தப்படும் என்று மூடா கட்சியின் சபா மாநில இடைக்கால தலைவர் ஃபயேஸ்ரா ரிசால்மான் தெரிவித்தார். தங்களின் திறனையும் தற்போதைய சூழ்நிலையும் பொறுத்து 10 இடங்களுக்கு மிகாமல் போட்டியிட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன் கிராமப்புறங்களில் போட்டியிட்டோம். இந்த முறை நகர்ப்புற பகுதிகளில் கவனம் செலுத்துவோம் என்று அவர் கூறினார். சபாவில் அக்கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை சுமார் 5000 ஆகும். சிறிய கட்சி என்பதால் பலம் குறைவாக உள்ளது. எனவே இணையம் வழி பரப்புரைகள் மூலம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டியுள்ளது என்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.